மீனம் ராசிக்கு இந்த ராகு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு 12வது இடத்துல இருக்காரு. பெரிய அளவில் இன்னல்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. தூக்கத்தை கொஞ்சம் கெடுப்பார். ஏன்னா ராகுங்கிறவர் ஒரு பிரம்மாண்டமானவர். ஸோ அவர் நம்ம தூக்குற ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது நம்ம தூக்கம் கெடும். ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சில நபர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா யார் அந்த நபருங்க? நபர்கள் அப்படிங்கிறத விட சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் 15 வருஷமாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த ரூட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தால் கூட, தொழில் அப்படின்னு பார்க்கும்போது குருவோட பார்வை ராகுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தொழிலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். பட் ஆனால் இந்த டைமில் தான் நான் ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை புதுசாக ஒரு செகண்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பீரியடில் அது பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி துறையில் முதலீடு பண்ணலாமா? மீனராசிக்காரங்க இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு லேண்டு வாங்குறது, இல்லைனா ஒரு ஃப்ளாட் வாங்குறது, இல்லைனா பிளாட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணலாம். மீனராசிக்காரங்க இந்த பீரியடில் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் ஆஸ்ட்ரோ அர்ச்சனா அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம ராகு பயிற்சி பலன் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இப்போ மீனம் ராசிக்கு இந்த ராகு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு 12வது இடத்துல இருக்காரு. 12 அப்படிங்கிறது ஒரு சயனஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விரயஸ்தானமும் கூட. ஸோ விரயஸ்தானத்தில் இப்போ ராகு வந்திருக்காரு. இவ்வளோ நாள் சனி இருந்தார் அங்கே விரய சனியா, இப்போ ராகு அந்த இடத்துல வந்திருக்காரு. பட் ஆனால் விரய சனி அளவுக்கு பிரச்சனைகளை ராகு கொடுப்பாரானா கிடையாது. ஏன்னா அவங்க ராசிநாதன் குருவோட பார்வையில் தான் ராகு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் இன்னல்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. தூக்கத்தை கொஞ்சம் கெடுப்பாரு. ஏன்னா ராகுங்கிறவர் ஒரு பிரம்மாண்டமானவர். ஸோ அவர் நம்ம தூக்குற ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது நம்ம தூக்கம் கெடும். ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் ராகுவோட பொசிஷன். கேது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6வது இடத்துல இருக்காரு. 6 அப்படிங்கிறது இந்த எதிர்ப்பு, நோய், கடன், இதெல்லாம் மீறி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல கேது இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஒரு இந்த ராகுவாலேயோ இல்லைனா ஒரு ஜென்ம சனியாலேயோ உங்களுக்கு வரப்போற ஒரு கெடு பலன்களை நல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு டிஃபென்சிவ் லேயரா, ஒரு ஷீல்டா கேது உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு 65% கிட்ட பாசிட்டிவா இருக்கு, சாதகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ராகு பயிற்சிக்கு பின் மீன ராசினர் ஒரு சில நபர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா யார் அந்த நபருங்க? ஸோ மீன ராசி மெயினாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நபர்கள் அப்படிங்கிறத விட சிச்சுவேஷன்ஸ். உங்களுக்கு டே டு டே பேசிஸில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் 15 வருஷமாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த ரூட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தால் கூட சின்ன சின்ன மைனர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காம நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மெஷினரி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஈவன் நீங்கள் ஒரு காய் வெட்டுறீங்க, நான் 30 வருஷமாக சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினா கூட கையில் ஏதாவது ஒரு சின்ன காயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதை பண்ணினாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பீரியடில். எஸ்பெஷலி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மைனர் ஆக்சிடென்ட்ஸ், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்படிங்கிறதுனால எதிலும் கவனம் அப்படிங்கிறது முக்கியம் இந்த பீரியடு. மீனராசினர் இந்த ராகு பயிற்சி பின் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க மேம்? மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழில் அப்படின்னு பார்க்கும்போது குருவோட பார்வை ராகுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழிலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற தொழில் அப்படிங்கும்போது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த டைமில் தான் நான் ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை புதுசாக ஒரு செகண்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பீரியடில் அது பண்ண வேண்டாம். இருக்கிற தொழிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறது பெட்டர். எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கையில் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக இருக்குது, எனக்கு இது போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ ஒரு 6 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் எனக்கு அதில் ரிட்டர்ன்ஸே வரல, கை காசை போட்டு தான் நான் தொழில் நடத்துகிற மாதிரியான இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப சகஜம் தானே, ஒரு புது பிஸ்னஸில் இந்த மாதிரி லாஸ் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும் தானே.
ஸோ நான் கன்டின்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் 6 மந்த்ஸ் to 1 இயர் ஆயிடுச்சு, இன்னுமே அதில் ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்ற பட்சத்தில் அதை தயவு செய்து க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ கூடிய ஒரு பீரியட் ஒரு 1 to 2 இயர்ஸ் வந்துட்டு அவ்வளோ சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு இதுக்கு மேலேயும் கை காசை போட்டு நடத்துறதுக்கான தேவை அப்படிங்கிறது கிடையாது அந்த இடத்துல. அதே மாதிரி கேது வந்துட்டு சுக்கிரனோட சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு கடன் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 12ல ராகு இருக்காரு. ஸோ விரயஸ்தானத்துல ராகு இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் ஒரு செலவுகள், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கான ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது நல்லது இந்த பீரியட்ல. இருக்கிற பிசினஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடிஷ்னலா ஒரு இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், ஒரு நியூ வென்ச்சர் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம். மீனம் ராசியில வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில வேலையில ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு எந்த அளவு சாதகமா இருக்குங்க? மீனராசிக்கு வந்துட்டு ஈவன் தோ ஜென்ம சனியா இருந்தாலுமே, விரய ராகுவா இருந்தாலுமே வந்துட்டு, அவங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளோ நாளா டிலே ஆயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது இருக்கு. பட் ஆனா வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது இருக்காது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள். அவங்களுக்கு இந்த பீரியட்ல வந்துட்டு ஒரு பாஸ் கூட ஒரு ஃப்ரிக்ஷன் வர்றது, அதெல்லாம் வந்துட்டு இன்னெவிட்டபிள். கூட ஒர்க் பண்ற அந்த கலீக்ஸோ, இல்ல உங்களுக்கு கீழ ஒர்க் பண்ற ஒரு சபார்டினேட்ஸோ கொஞ்சம் கோஆப்பரேட் பண்றதுக்கு மறுப்பாங்க. நீங்க சொல்றத வந்து டக்குன்னு பண்றோம் அந்த மாரிலாம் கிடையாது. கொஞ்சம் இழுபறிக்கு அப்புறமே இது பண்ணுவாங்க. அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். உங்களுக்கு ஹையர் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்கள தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் இன்னும் வேலை முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இது. ரொம்பவே பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம். பட் ஆனா வருமானம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா குரு தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி. ஸோ அவரோட சாரத்துல ராகு வரும்போதும் சரி, இல்ல செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு தனாதிபதி அண்ட் ஆல்சோ பாக்கியாதிபதி. ஸோ அவரோட சாரத்துல செவ்வாய் குரு டிராவல் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வருமானம்ங்கிறதுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. பட் ஆனா அந்த வருமானத்த வச்சு நீங்க சேவ் பண்றது, ஆல்ரெடி வாங்கின கடன்கள அடைக்கிறது, இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. புதுசா பாரோ பண்றது, புதுசா ஒரு கடன் வாங்குறது, இல்ல வீட்டு லோன் இப்ப எடுக்கலாமா? இல்லன்னா வந்துட்டு நான் புதுசா ஒரு கிரெடிட் கார்டு வாங்கலாமா? அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். இந்த பீரியட்ல புது கடன்கள அவாய்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே முக்கியம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில ஒரு குடும்பத்தில ஒரு சுபகாரியங்கள், திருமணம், இல்ல குழந்தை பாக்கியம் இந்த மாரி அமைப்புகள்லாம் எந்த அளவு சாதகமா இருக்குங்க? மீனராசிக்கு சுபகாரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போதைக்கு ராசிக்கு வந்துட்டு பெரிய அளவுல ஒரு பார்வை அப்படிங்கிறது இல்ல. சுபக்கிரக பார்வைன்னு. ஆனா நான் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு 7ல இருந்தாரு கேது. அந்த களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ல இருந்து திருமணம் நடக்கிறதுல நெறைய ஒரு தடங்கல்கள், இடையூறுகள் இதெல்லாம் குடுத்துட்டு இருந்த கேது வந்துட்டு இப்ப 6க்கு மூவ் ஆனதுனால, இவ்வளோ நாள் டிலே ஆயிட்டு இருந்த ஒரு திருமணங்கள், இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல அலையன்ஸ் பார்த்துட்டே இருந்தோம். கைக்கு எட்டுற மாரி வந்துட்டு அது நழுவி போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. அக்டோபருக்கு மேல அது ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஏன்னா குரு வந்து கடகத்துக்கு மூவ் ஆகும்போது ராசியவே பார்க்குறாரு. உங்களோட ராசிநாதன் வேற குரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த சுப காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். 12ல வந்துட்டு விரயஸ்தானத்துல ராகு இருந்தாலுமே வந்துட்டு குருவோட பார்வை ராசி மேல படும்போது, அது ஒரு சுப விரயமா மாறுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஒரு குழந்தைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இல்லன்னா வந்துட்டு ஒரு மேரேஜ் இதுவோ அது எல்லாமே வந்துட்டு அக்டோபருக்கு மேல நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே பிரைட்டா இருக்கு. மீன ராசியினர் இந்த காலகட்டத்தில ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா, எந்த மாரி துறையில முதலீடு பண்ணலாம் மேம்? அது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல லேண்ட் இந்த மாரி விஷயங்கள். எது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தருங்க மேம்? மீனராசிக்காரங்க இந்த பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்களுக்கு வந்துட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட். ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறது, இல்லன்னா வந்துட்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறது, இல்லன்னா பிளாட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நல்ல ஒரு இருக்கு. கையில வந்துட்டு அமௌண்ட் இருக்கு. பாரோ பண்ணி இல்ல கடன் வாங்கி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா, அத ஸ்ட்ரிக்ட்டா பண்ணவே வேண்டாம் இந்த பீரியட்ல. ஏன்னா நீங்க வந்துட்டு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட டே டு டே சர்வைவல் அண்ட் உங்களோட தொழில் அண்ட் வேலை. இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்றதுக்கான காலகட்டம் இது கிடையாது. பட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க, இது மாரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பண்ணலாம்னு பெறுவேன். மீன ராசியினர் இந்த காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எதுவா இருக்குங்க மேம்? மீனராசிக்காரங்க இந்த பீரியட்ல கண்டிப்பா வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தா, துர்க்கை வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பீரியட்ல. ஏன்னா வந்துட்டு விரய ராகு அப்படிங்கிறதுனால, துர்க்கைக்கு வீடு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு துர்க்கை கோயில்ல போயிட்டு எலுமிச்சை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. எலுமிச்சை சாறு பிழிஞ்சு, அந்த இடத்த நல்லா மெழுகிட்டு, அது மேல மஞ்சள் தேய்ச்சுட்டு, அந்த பிழிஞ்ச அந்த எலுமிச்சை அந்த தோலுக்குள்ளேயே வந்துட்டு நல்லெண்ணெயோ, இல்ல நெய்யோ போட்டு ஒரு தீபம் அப்படிங்கிறது, அது எஸ்பெஷலி ராகு காலத்துல பண்ணா அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும்.
அதே மாரி சனி ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வந்துட்டு முடியும்போது சனிக்கிழமைகள்ல எஸ்பெஷலி காக்காக்கு எள்ளு சும்மா மேல தூவிட்டு, இல்ல எள்ளு பொடியோ, இல்ல சும்மா 4 எள்ள மேல தூவிட்டு சாதம் காக்காக்கு வச்சுட்டு படைச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுறது. இந்த 2மே வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு பீரியட் இது. ஏன்னா வந்துட்டு இப்போ ஜென்ம ராகு அப்படிங்கிறது விலகி இப்ப 12ல ராகு இருந்தாலுமே, அது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான பொசிஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தாலும், இதால வரக்கூடிய கெடுபலன்கள நம்ம குறைக்கிறதுக்கு இந்த துர்க்கை வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பீரியட். மீன ராசியினர் இந்த காலகட்டத்தில வந்து மேம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட் குடுக்கணும் அப்டின்னா என்ன குடுக்கலாங்க மேம்? மீனராசிக்காரங்க இந்த பீரியட்ல கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு, அர்த்தாஷ்டம குரு வேற வருது அப்படிங்கிறதுனால வந்துட்டு, ஹெல்த்துங்கிறத ரொம்பவே பார்த்துக்கணும். அதுவும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இல்னஸ் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு வரும். இவ்வளோ நாளா எனக்கு பிபியே இல்ல அப்படின்றவங்களுக்குலாம் கூட திடீர்னு பிபி வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி, டென்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆறதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். ஸோ அதுக்குரிய ஒரு லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸ், ஒரு யோகா, மெடிடேஷன் இந்த மாரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அது ஒரு இல்லன்னா ஒரு மியூசிக் கேட்கறது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஹெல்த்த வந்து நல்லா பார்த்துக்கணும். 2வது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம். ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க, இல்ல புதுசா ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா வாங்குறதுங்கிறது நல்லது. ஏன்னா சொத்து சம்மந்தமா ஒரு வில்லங்கம் அப்படிங்கிறது வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பீரியட கிராஸ் பண்ணிடலாம். மீனராசினருக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.